குனூத்துன் நாசிலாவை ஓதுங்கள் என்று நாம் பலமுறை இந்த தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்ட நாட்களிலிருந்து தொடர்ந்து ஒரு வீடியோ விடாம நம்ம சொல்லி வர்றதை நீங்க பார்த்திருப்பீங்க. நம்ம தொடர்ந்து பார்க்கக்கூடிய செய்திகள் தான் கிட்டத்தட்ட 237 நாட்களாக அங்கு யுத்தம் நடைபெறுகிறது என்பதே இஸ்ரேல் ஜெயிக்கவில்லை என்பதற்கான ஆதாரம். ஒரே ஒரு அவர்களுடைய பணைய கைதியை கூட மீட்க முடியாமல் இருக்கிறது என்பது அவர்களுடைய திட்டத்தெளிவான தோல்வி தோல்வி தோல்விதான். உயிரோடு இருக்கிற சுதந்திர போராளிகளோடு மோதி ஜெயிக்க துப்பு கட்டவர்கள் மரணித்த சகோதரர்களுடைய ஜனாசாக்களை தோண்டி வீசி அதனூடாக நிம்மதி பெருமூச்சு விட்டுக் கொள்கிறார்கள் என்பதுதான் அர்த்தம். சீனாவினுடைய அதிபர் அவர்கள் மிக தெளிவான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். காசாவுக்காக பொதுவான குரலில் நாம் அத்தனை பேரும் ஒன்றிணைய வேண்டும். இந்த மேப்பூடாக புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு முக்கியமான வரலாற்று ஆதாரமாகவும் இருக்கிறது. இந்த செய்தியை புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் தான் அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை நாம் அனுமானிக்க முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உங்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு 237வது நாளாக காசா மற்றும் காசாவை உள்ளடக்கிய பகுதிகளில் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, சர்வதேச மட்டத்தில் பாலஸ்தீனத்தையொட்டி என்ன சம்பவங்கள் எல்லாம் நடைபெறுகிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைய தினமும் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த செய்திகளுக்கு செல்வதற்கு முன்பதாக நமக்கெல்லாம் தெரியும், கடந்த சில நாட்களாக காசாவினுடைய ரஃபா பகுதிகளில் பாரிய தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் நடத்தி வருகிறது. ரஃபா பகுதிகளை பொறுத்தவரையில் வடக்கு காசா, சென்ட்ரல் காசா, சவுத் காசா, அதாவது கான் யூனிஸ் பகுதிகளில் இருந்த பல லட்சக்கணக்கான மக்கள், கிட்டத்தட்ட 14 லட்சம் மக்கள் குடிபெயர்ந்து அகதிகளாகி இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் பகுதியாக இருக்கிறது. அந்த பகுதியை நோக்கித்தான் தற்போது வான்வழி தாக்குதல்களை உக்கிரப்படுத்தி இருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம். இந்த வான்வழி தாக்குதல்கள் ஊடாகத்தான் அவர்கள் பொதுமக்களை கொன்று குவித்தும் வருகிறார்கள் என்பது நமக்கெல்லாம் தெரியும். காரணம் என்னன்னா, தரைவழி தாக்குதலில் அவர்களுக்கு அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட வீரர்களை எதிர்கொள்ள முடியாமல் இருக்கிறது. இன்றைக்கும் பலவிதமான தாக்குதல்களை அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் நடத்தி இருக்கிறார்கள். அது சம்பந்தமாக நாம் தனியாக பார்க்க இருக்கிற அதே நேரம் வான்வழி தாக்குதல்களை அவர்கள் உக்கிரப்படுத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக இஸ்ரேலிடம் இருக்கக்கூடிய மிக உயர்தரத்திலான அதிகமான சேதத்தை உண்டாக்கக்கூடிய F-35 ரக விமானங்கள் இதற்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்கிற செய்திகள் எல்லாம் தற்போது வெளியாகி இருக்கிற அதே நேரம் ஆளில்லா விமானங்கள் ட்ரோன் அட்டாக்கையும் அவர்கள் நடத்தி வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவ்வளவு அநியாயங்களை அவர்கள் செய்து வருகிற அதே நேரம் இந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்திற்கு எதிராக குனூத்துன் நாசிலாவை ஓதுங்கள் என்று நாம் பலமுறை இந்த தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்ட நாட்களிலிருந்து தொடர்ந்து ஒரு வீடியோ விடாம நம்ம சொல்லி வர்றதை நீங்க பார்த்திருப்பீங்க. தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணுங்க என்று நம்ம சொல்லி வர்றதை பார்த்திருப்பீங்க. காரணம் என்னவென்று சொன்னால், மிலிட்டரி வார், அதாவது ஆயுதம் தாங்கிய யுத்தத்திலே அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் இஸ்ரேலுக்கு எதிராக கடுமையான தாக்குதல்களை நடத்துகிறார்கள். மிலிட்டரி வார்ல தொடர்ந்து ஜெயித்து கொண்டு வருகிறார்கள். இராணுவ ரீதியிலான சண்டையிலே இஸ்ரேல் தரையிலே தோல்வி அடைந்து கொண்டு வருகிறது என்பதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கக்கூடிய செய்திகள் தான். கிட்டத்தட்ட 237 நாட்களாக அங்கு யுத்தம் நடைபெறுகிறது என்பதே இஸ்ரேல் ஜெயிக்கவில்லை என்பதற்கான ஆதாரம். ஏன்னா பல நாடுகளில் பல சண்டைகளை பற்றிய வரலாறுகளை நீங்க பார்த்திருப்பீங்க. இறுதி யுத்தம் இலங்கையிலே எப்படி நடந்தது என்பதெல்லாம் நமக்கு தெரியும். இறுதி யுத்தத்திலே ஒரு சில நாட்கள் தான் இறுதி யுத்தம் நிலைத்திருந்தது. அந்த அளவுக்கு இலங்கை இராணுவம் விடுதலை புலிகளுடனான சண்டையில அவர்களை அழித்த காட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்திருப்போம். அப்படி இருக்கும்போது பாலஸ்தீனத்தில் இன்னைக்கு அக்டோபர் 7ஆம் தேதி முதல் இன்றைக்கு நம்ம இருக்கிற இன்றைய நாள் வரை 237 நாட்கள், 7 மாதங்களை தாண்டி அங்கே அகோரமான யுத்தம் நடைபெற்று வருகிறது. உலகத்தில் எந்த நாடுகளிலும் போடாத அளவுக்குண்டான குண்டுகள் அங்கே போடப்படுகிறது. இந்த பங்கர் பிளாஸ்டர் பாம் என்கிறத பொறுத்தவரையில் இந்த பங்கர் பிளாஸ்டர் பாம் என்கிறதே பயன்படுத்தப்படுகிற மிக முக்கியமான இடமாகவே காசா தான் பேசப்படுகிறது. கிட்டத்தட்ட 2000 பவுன்ஸுகள் பாரம் கொண்ட ஆயுதமாக குண்டாக அது இருக்கிறது. இதையெல்லாம் போட்டு அந்த மக்களை அவர்கள் அழித்துக் கொண்டு வருகிறார்கள். இவ்வளவு அழித்தும் அவர்களால் அங்கிருக்கக்கூடிய ஹமாஸை, சுதந்திர போராட்ட படைப்பிரிவை அழிக்க முடியாமல் இருக்கிறது. அதனால தான் நம்ம தொடர்ந்து சொல்றோம், மிலிட்டரி வார்ல அவங்க தோத்துக்கிட்டு வர்றாங்க, அவர்கள் தோல்வியைத்தான் சந்தித்து வருகிறார்கள். நேற்றைய தினம் கூட இஸ்ரேலிய பிரதமர்
பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மிக தெளிவாக சொன்ன செய்திதான், இந்த யுத்தம் இப்படியே போனால் இன்னும் குறைந்தது 7 மாதங்களுக்கு போகும் என்பது. ஏன்னா நாங்கள் உள்ள போறோம், ஹமாஸை அடிக்க போறோம், 10 நாள்ல தூக்கிட்டு வந்துருவோம் என்று போனவர்களுக்கு ஒரே ஒரு அவர்களுடைய பணைய கைதியை கூட மீட்க முடியாமல் இருக்கிறது என்பது அவர்களுடைய திட்ட தெளிவான தோல்விதான் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அவர்கள் முழுவதுமாக அந்த பழி தீர்க்கிற விஷயத்தை, ஹமாஸுடனான தோல்வியை, அந்த கோபத்தை, அந்த ஆத்திரத்தை அப்பாவி பொதுமக்களிடம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன செய்யலாம் என்று சொன்னால், நாம் அங்கே இருக்கிறவங்க கிடையாது, நம்ம அவுட் ஆஃப் காசாவில் இருக்கிறோம். நமக்கு மார்க்கம் கடமையாக்கி இருப்பது 2 வழிமுறைகள் தான். அதிலே ஒரு வழிமுறை தான் அல்லாஹ்விடத்திலே நாம் இருகரமேந்தி அழுது புலம்பி அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்வது. நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஆயுதம் தான் துஆ, பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை தொழுகையிலே, தொழுகைக்கு வெளியிலே என்று நாம் அல்லாஹ்விடத்திலே அழுது கெஞ்சி கேட்கும் போது கண்டிப்பாக அல்லாஹு தாலா நம்முடைய பிரார்த்தனைகளை வீணாக்க மாட்டான். நம்முடைய பிரார்த்திக்கக்கூடியவர்கள் ஹலாலான உணவுகளை, ஹலாலான குடிபானங்களை, ஹலாலான ஆடை, ஹலாலான வாழ்க்கையை பேணக்கூடியவர்களாக இருந்தால் கண்டிப்பாக நம்முடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ் அங்கீகரிப்பான் என்பதிலே மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனையை பற்றி சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, பாலைவனத்திலே சிக்கிக்கொண்ட ஒருவன் அல்லாஹ்விடத்திலே கையேந்து யா ரப் என்று கேட்கிறான். ஃபன்னா யுஸ்தஜாபு லஹு, அவனுக்கு எப்படி அப்பா பதில் அளிக்கப்படும்? கஷ்டத்தில் மாட்டிக்கிட்டான், யா அல்லாஹ் என்னை காப்பாத்துன்னு கேட்கிறான். அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை எப்படி அங்கீகரிப்பான்? அங்கீகரிக்க மாட்டான். ஏன் தெரியுமா என்று ரசூலுல்லாஹ் காரணம் சொல்கிறார்கள். மத்அமுஹு ஹராம், மஷ்ரபுஹு ஹராம், வ மல்பசுஹு ஹராம். அவனுடைய ஆடை ஹராமாக இருக்கிறது, அவனுடைய உணவு ஹராமானதாக இருக்கிறது, அவனுடைய குடிபானம் ஹராமானதாக இருக்கிற ஹலாலான சம்பாத்தியத்தில் உள்ளது அல்ல. அப்படி இருந்தால் அல்லாஹ் எப்படி அங்கீகரிப்பான் என்று ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள். இதன் ஊடாக நமக்கு கற்றுத்தருகிற செய்தி என்னன்னா, நம்முடைய பிரார்த்தனைகள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படணும்னா நம்மளே நினைப்போம், எவ்வளோ கஷ்டமா இருக்குது, எத்தனை வாட்டி அல்லாஹ்ட்ட நமக்காக நம்ம கேட்கிறோம், அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் கேட்கிறோம், நமக்கு அது முடிவு வருது இல்லையே என்று நினைத்தீர்கள் என்றால் உடனடியாக உங்களுடைய வாழ்க்கை ஹலாலாக இருக்கிறதா, இஸ்லாம் காட்டி அடிப்படையில் இருக்கிறதா என்பதை தீர்மானித்துக் கொள்ளுங்கள். அப்படி இருக்கிற நிலையில் அல்லாஹ்விடத்திலே நாம் கையேந்தும் போது அல்லாஹு தஆலா நம்முடைய பிரார்த்தனைகளை கண்டிப்பாக அங்கீகரிப்பான் என்பதிலே எந்த மாற்றமும் கிடையாது. அந்த அடிப்படையில் அந்த மக்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்ய முடியும். இரண்டாவதாக அங்கு நம்ம பாலஸ்தீன மக்களுக்கு துஆ கேட்கிறோம், அல்லாஹ் அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று. இஸ்ரேலுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் என்றால் அதற்கு சில வழிமுறைகள் இருக்கிறது. அதிலே ஒன்றுதான் ஆன்மீக ரீதியாக இஸ்ரேலுக்கு எதிராக, இஸ்ரேலை ஆதரிக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு எதிராக குனூத்துன் நாசிலாவை ஓதுவது. உங்களுக்கு தெரிந்த மொழிகளில் தாராளமாக நீங்கள் ஓத முடியுமான அந்த குனூத்துன் நாசிலாவினுடைய சட்டங்கள் என்ன என்பதை தனி வீடியோவாக போட்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனல் அது வெளியிடப்பட்டிருக்கிறது. நம்முடைய முகநூல் பக்கத்திலே நீங்கள் போய் பார்க்க முடியும். ஆல்ரெடி நம்முடைய யூடியூப் தளத்திலே அதனுடைய சட்டத்திட்டங்கள் ஹதீஸ் ஆதாரங்களோடு உங்களுக்கு காண்பித்து அதை தெளிவுபடுத்தி இருக்கிறோம். அதையும் பார்த்துக்கிறங்க. இதே நேரத்தில் இன்றைய தினம் அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமா அனைத்து பள்ளிவாசல்களிலும் குனூத்துன் நாசிலாவை ஓதுங்கள் என்கிற அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாகுமுல்லாஹ் ஹைரா. அந்த அறிவிப்பும் இன்றைக்கு வந்திருக்கிறது. எனவே அனைத்து பள்ளிவாசல்களிலும் குனூத்துன் நாசிலாவை 5 நேர தொழுகைகளிலும் ஓதுங்கள். நாம் இஸ்ரேலுக்கு எதிராக எடுக்கிற ஒரு ஆயுதம் தான் குனூத்துன் நாசிலா. அந்த பிரார்த்தனை கண்டிப்பாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். ஏற்றுக்கொள்ளுகிற நேரம் இஸ்ரேல் எந்த நிலையை சந்திக்கும் என்பதையும் இன்ஷா அல்லாஹ் இந்த உலகம் காணத்தான் போகிறது என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்து இருக்க முடியாது. இரண்டாவது விவகாரம் தான் அவர்களுடைய பொருட்களை நாம் முடிந்த அளவுக்கு புறக்கணிப்பது. நமக்கெல்லாம் தெரியும் அவங்களுடைய என்னென்ன தயாரிப்புன்னு சொல்லி எல்லா தயாரிப்புகளுக்கும் நிகரான மாற்று தயாரிப்புகள் இருக்கிறது. அவங்க ஒரு சோப்பு இருக்குமாக இருந்தால் சோப்புக்கு மாற்று தயாரிப்பு நம்ம நாட்டு தயாரிப்புகளே இருக்கிறது, பிற நாட்டு தயாரிப்புகள் இருக்கிறது. அவங்களுக்கு லாபங்கள் போகாமல் மற்ற நாடுகளுக்கு லாபம் போகும், அல்லது நம்முடைய நாட்டுக்கு லாபம் கிடைக்கிற மாதிரி பல தயாரிப்புகள். அவர்களுடைய கூல் ட்ரிங்க்ஸை தான் நம்ம குடிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம நாட்டிலேயே கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கிறது, நம்ம நாட்டினுடைய தயாரிப்பு இருக்கிறது. அதையும் குடிக்கலன்னா நம்ம செத்தெல்லாம் போயிட மாட்டோம். அவர்களுடைய பொருட்களை எதையெல்லாம் முடிந்த வரைக்கும் புறக்கணிக்க முடியுமோ, முடியாத பட்சம் என்பது லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா. அல்லாஹு தஆலா எந்த ஒரு ஆத்மாவையும் அவர்களுடைய சக்திக்கு மேல் சிரமப்படுத்த மாட்டான் என்கிற நிலையில் சக்திக்கு உட்பட்டு நம்மால் எதையெல்லாம் புறக்கணிக்க முடியுமோ அதெல்லாம் புறக்கணிங்க. குனூத்துன் நாசிலாவை ஓதுங்க. அல்லாஹ்விடத்தில் கையேந்தி யா அல்லாஹ் பாலஸ்தீன மக்களை
ரஃபா மக்களை, காசா மக்களை பாதுகாத்து விடு என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கேளுங்கள். ஏன்னா நம்ம இது காசாவில் பாதிக்கப்படுகிற அப்பாவிகளுக்காக செய்கிற பணி. இஸ்ரேலிய எதிரிகளை நேரடியாக களத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை தாராளமாக அங்கிருக்கிற சுதந்திர போராளிகள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனவே இது இன்னைக்கு சொல்றது மட்டும் இல்லைங்க, இந்த வார் ஆரம்பிக்கப்பட்ட முதல் நாள்ல இருந்தே துஆ கேளுங்க, குனூத்துன் நாஸிலாவை ஓதுங்கிறத தொடர்ந்து நம்ம வலியுறுத்தி தான் வர்றோம். காரணம் என்னன்னா, அப்பாவிகள் கொல்லப்படுகிறார்கள். அப்பாவிகள் கொல்லப்படுவதற்கு எதிராகத்தான் இந்த பிரார்த்தனைகளை நம்ம செய்ய சொல்லிக்கிட்டு வர்றோம். அதை மறந்து விடாதீர்கள், தவறாமல் அதை செய்து வாருங்கள் வெளிநாடு வாழ் சகோதரர்கள். இதே நேரத்தில் தமிழகத்தில் மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் எல்லாம் தயவு செய்து குனூத்துன் நாஸிலாவை ஓத மறந்து விடாதீர்கள். தமிழ் மொழி பேசுகிற அனைத்து உள்ளங்களும் இதிலே பங்கெடுங்கள். நம்மால் முடிந்த ஒரு காரியம் இது மட்டும்தான் என்பதை இந்த இடத்திலே சொல்லிக்கொண்டு இன்றைக்கு என்னவெல்லாம் நடக்கிறது காசாவுக்குள் என்கிற செய்திகளை பார்க்க இருக்கிறோம். முதன்மையாக எனக்கு பின்னால் காட்சிப்படுத்தப்படக்கூடிய சேட்டலைட் புகைப்படம் ஒன்றைத்தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். இது என்ன என்று சொன்னால், இதுதான் நேற்று 2 நாட்களுக்கு முன்பதாக தாக்கி அழிக்கப்பட்ட ரஃபாவிலே இருக்கக்கூடிய அகதிகளுடைய கூடாரங்களாக இருக்கிறது. இந்த கூடாரங்களுக்கு மேலே தான் ட்ரோன் அட்டாக் பண்ணாங்க. அந்த ட்ரோன் அட்டாக்ல எரிந்து போன கூடாரங்களுடைய சிதைவு காட்சிகளை தான் நீங்க பார்க்குறீங்க. அப்படியே மொத்த பகுதிகளுமே நாசப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இந்த தீக்காயங்களுக்குள் இருந்துதான் தலைகள் இல்லாத குழந்தைகளுடைய உடல்கள் மீட்கப்பட்டது, தாய்மாருடைய உடல்கள் மீட்கப்பட்டது. அது நம்ம தனி வீடியோவாகவே சொல்லி இருக்கிறோம். அவ்வளவு அநியாயங்களும் இந்த தாக்குதலில் நடத்தப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தாலா கண்டிப்பாக அந்த மக்களை கைவிட மாட்டான். அந்த மக்களுக்கான சுதந்திரம் கிடைக்கும் வரை அவர்களுடைய போராட்டம் தொடரும் என்று அவர்கள் அறிவித்திருக்கிறதால் அவர்களுடைய சுதந்திர போராட்டம் வெற்றி பெறுவதற்கு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோமாக என்கிற நிலையில், அடுத்ததாக இன்றைய தினம் ரஃபா தாக்குதல்கள் தொடர்பாக ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் இஸ்ரேலுக்கு கண்டனம் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் கண்டனம் ஐநா கண்டிக்குதுங்கிறத ஏன் எடுத்து சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி ஐநா இப்படியெல்லாம் கண்டிக்காது. 1947 இருந்து இதுவரைக்கும் ஐநா இப்படியெல்லாம் பண்ணினது கிடையாது. இன்றைக்கு அவங்க பண்ணுறாங்கன்னா உலகமே இன்றைக்கு இஸ்ரேலுக்கு எதிராக நிற்கிற காரணத்தினால் தான் அவர்களும் அந்த காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அல்ஜீரியா செக்யூரிட்டி கவுன்சிலில், பாதுகாப்பு கவுன்சிலில் ஒரு தீர்மானம் கொண்டு வர இருக்கிறது என்று சொல்லியிருந்தோம். அல்ஜீரியாவுடைய தீர்மானம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் வாக்கெடுப்பு நடத்தப்படவில்லை. விரைவிலே வாக்கெடுப்பு நடத்தப்படும். இதற்கு பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் ஆதரவும் தெரிவித்திருக்கிறார்கள். வீட்டோ பவர் கொண்ட பிரான்ஸ் இதிலும் ஆதரிக்கும் என்று அறிவித்திருக்கிறது. அதுவும் ஒரு சிறந்த முன்னேற்றமாக இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு விரிவான தீர்வையும் கொண்டு வருவதற்கு அல்ஜீரியா முயற்சி செய்வதாக அறிவித்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் செக்யூரிட்டி கவுன்சிலுடைய தீர்மானம் என்னவாகிறது என்பதை. இப்படி இருக்கும்போதுதான் ஐநாவினுடைய மிக முக்கியமான 50க்கும் மேற்பட்ட நிபுணர்கள் இன்றைய தினம் இஸ்ரேல் மீது பொருளாதார தடைகளை கொண்டு வாருங்கள், ஆயுத தடைகளை கொண்டு வாருங்கள் என்கிற கோரிக்கைகளையும் விடுத்திருக்கிறார்கள். இஸ்ரேல் மீதெல்லாம் பொருளாதார தடை, இஸ்ரேல் மீதெல்லாம் ஆயுத விநியோக தடையெல்லாம் கொண்டு வாங்கன்னு மூச்சு விடுறதுக்கு கூட மக்கள் யோசித்த நேரத்தில் இன்றைக்கு ஐநாவினுடைய நிபுணர்களே இந்த அறிக்கைகளை வெளியிடுகிற நிலை வந்திருக்கிறது என்றால், இதுவெல்லாம் சர்வதேச மட்டத்திலே இஸ்ரேலுக்கு எதிரான அவப்பெயரை மிக தெளிவாக எடுத்து கொடுத்திருக்கிறது. அவர்கள் யார், ஜியோனிஸ்டுகள் யார், பாலஸ்தீன அப்பாவிகள் யார் என்கிற மிக துல்லியமான செய்திகளை கொடுத்திருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இருக்கும்போதுதான் ஜபாலியாவிலிருந்து வெளியே இருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம். நமக்கெல்லாம் தெரியும், ஜபாலியாவில் கிட்டத்தட்ட 20 நாட்கள், 19 நாட்களுக்கு மேலாக ஜபாலியாவிலே பாரிய யுத்தம் நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு நாளும் 300-400க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் கொன்றொழிக்கப்பட்டு வந்தார்கள். நேற்றைய தினம் கூட 27 மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்ட செய்திகளை எல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். இப்படி தினந்தோறும் அங்கே இஸ்ரேலுக்கு எதிரான படுபயங்கரமான தாக்குதல்களை அங்கே இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் நடத்தி வருகிறார்கள் என்கிற நிலையில் இன்றைய தினம் ஜபாலியாவை விட்டு மொத்தமாக வெளியேறி இருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம். நாங்கள் காசாவை கண்ட்ரோல் பண்ணிட்டோம், காசா எங்களுக்கு தான் என்றெல்லாம் சொல்லி வருகிறவர்கள் ஒவ்வொரு இடத்திலும் அடி வாங்கும் போது அதை
தாங்க முடியாமல் அந்த பகுதிகளை எவ்வளவு அழிக்க முடியுமோ அவ்வளவு அழித்துவிட்டு தப்பி ஓடுகிறார்கள். ஏற்கனவே அவங்க நுசைராத் முகாமில் இதே காரியத்தை செஞ்சிருந்தாங்க, நாசர் மருத்துவமனை வளாகத்தில் இதே காரியத்தை செஞ்சிருந்தாங்க, குவைத் மருத்துவமனை வளாகத்தில் இதே காரியத்தை செஞ்சிருந்தாங்க. ஒரு 2 வீக் முடிஞ்ச அளவுக்கு நின்று பிடிச்சு பார்ப்பாங்க. முடியலன்னு சொன்னா என்ன செய்வான்னு கேட்டா, அதாவது வான் வழியாக கட்டிடங்கள் மீது குண்டுகளை போடுங்க, மக்களை அழிக்கிற வேலையை பாரு, எவ்வளவு கொன்று முடிக்கலுமே பொதுமக்களை கொள்ளு. அதாவது ராணுவத்தோட மோதி பார்க்கறது, ஹமாஸோட மோதி பார்த்தா ஹமாஸ் ராணுவத்தோடு நின்று பிடிக்க முடியலன்னு சொன்னா உடனே அப்படியே திருப்பிடுறது. யாருக்கு? பொதுமக்களுக்கு. இப்படித்தான் பொதுமக்கள் அங்கே அழிக்கப்படுகிறார்களே ஒழிய அவர்கள் ராணுவ ரீதியாக ஜெயிக்கவில்லை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். வலமையில இஸ்ரேல் காசாவுக்குள்ள என்ன செய்வான் தெரியுமா? இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்கிறான் தெரியுமா? ஜபாலியாவில் அவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா ஜபாலியாவில் அவர்களுடைய படையை வைத்து கொண்டு நிற்பார்கள். ஆனா ஜபாலியாவில் அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா இன்றைய தினம் வெளியேறி விட்டார்கள். நாசர் மருத்துவமனை வளாகத்திலிருந்து இப்படித்தான் வெளியேறினார்கள். அவங்க ஜெயிச்சிருந்தா அவங்களுடைய முழு கண்ட்ரோலுக்குள்ள அந்த ஏரியா வைப்பாங்க. ஆனால் இப்பொழுது ஜபாலியா மொத்தமாக ஹமாஸ் உடைய கண்ட்ரோலுக்குள் வந்திருக்கிறது. அங்கிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் வெளியேறி இருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரம் அந்த வெளியேறி போகிற நேரத்தில் எந்த அளவுக்கு அநியாயம் பண்ணிட்டு போவாங்கன்னு சொன்னா ஒரு புதுவிதமான ட்ரெண்டாகவே இந்த அநியாயக்காரர்கள் அதை செய்து வருகிறார்கள். இன்றைக்கும் ஜபாலியாவை விட்டு வெளியேறுகிற நேரத்தில் ஜபாலியாவில் இருந்த பல மன்னரைகளுடைய அதாவது ஜனாசாக்கள் அடக்கப்பட்ட பல மையவாடிகளுக்குள்ள புகுந்து அவர்களுடைய புல்டோசர்கள் மூலமாக அடக்கம் செய்யப்பட்ட சகோதரர்களுடைய ஜனாசாக்களை தோண்டி வெளியிலே வீசிவிட்டு சென்றிருக்கிறது இந்த அயோக்கிய ராணுவம் என்பதுதான் மிகவும் கவலைக்குரிய வருத்தத்துக்குரிய செய்தியாக இருக்கிறது. உயிரோடு இருக்கிற கஸ்ஸாம் பிரிகேடோடு மோத துப்பற்றவர்கள், உயிரோடு இருக்கிற அல்குதுஸ் படையணியோடு மோத துப்பற்றவர்கள், உயிரோடு இருக்கிற சுதந்திர போராளிகளோடு மோதி ஜெயிக்க துப்பு கட்டவர்கள் மரணித்த சகோதரர்களுடைய ஜனாசாக்களை தோண்டி வீசி அதனூடாக நிம்மதி பெருமூச்சு விட்டுக் கொள்கிறார்கள் என்பதுதான் அர்த்தம். இந்த மாதிரி காரியத்தை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இந்த மாதிரி காரியத்தை எல்லாம் ஹமாஸுக்கு செய்ய தெரியாம இல்லை. இந்த சில பேர் ஹமாஸ் அங்க அடிக்கிறான் இங்க அடிக்கிறாங்கிறீங்க, ஏன் ஹமாஸ் இப்படி பண்ணலன்னா பண்ணவே மாட்டான், பண்ணவும் கூடாது. அவர்கள் அப்படி செய்வார்கள் என்றால் நாமே அவர்களை ஆதரிக்க மாட்டோம் என்பதையும் அத்தனை பேரும் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்னன்னா யுத்தம் என்பது இராணுவத்தோடு தான் நடக்க வேண்டுமே தவிர அப்பாவி பொதுமக்களோடோ மரணித்து அடக்கம் செய்யப்பட்ட ஜனாசாக்களோடோ நடத்தப்படக்கூடாது. இஸ்ரேல் நடத்துகிற யுத்தம் அப்பாவி பொதுமக்களோடும் மரணித்த ஜனாசாக்களோடும் தான் சண்டை பிடிக்கிறார்களே தவிர அங்கு உயிரோடு இருக்கக்கூடிய கஸ்ஸாம் பிரிகேடோடு சண்டை பிடிக்கவில்லை. சண்டை பிடித்து தோல்வி அடைகிறார்கள் என்பதையும் மீண்டும் புரிந்து கொள்ளுங்கள். நூற்றுக்கணக்கான சகோதரர்களுடைய ஜனாசாக்களை தோண்டி வெளியே வீசிவிட்டு சென்றிருக்கிறது இந்த அயோக்கிய ராணுவம் என்பதும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. இதே நேரத்தில் இந்த பல ஜனாசாக்கள் தெருவிலே வீசப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் எல்லாம் இன்றைக்கு அல் ஜசீரா வெளியிட்டிருக்கிறாங்க. அல்லாஹு தாலா தான் அந்த மக்களுக்கு அருள் புரிய வேண்டும், அல்லாஹு தாலா அந்த மக்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும், அல்லாஹு தாலா அந்த மக்களுக்கு சுவர்க்கத்தை கொடுக்க வேண்டும். இணை வைக்காத பட்சத்திலே அவர்கள் சுவர்க்கத்துக்குரிய ஷஹீதுகளுடைய அந்தஸ்தை அடைவார்கள் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. அல்லாஹ் மட்டுமே அந்த மக்களை பாதுகாக்க போதுமானவன் என்கிற நிலையில் இன்றைக்கு ஜபாலியா பகுதியில் இருக்கக்கூடிய ஒருவர் பேசுகிற காட்சி அல் ஜசீரா ஒளிபரப்பி இருக்கிறது. அதில் அவர் சொல்லுகிறார், கிட்டத்தட்ட 50 தடவைகள் நிலநடுக்கம் வந்தால் எவ்வளவு அழிவு ஏற்படுமோ அப்படி ஒரு அழிவை ஜபாலியாவிலே இஸ்ரேல் செய்திருக்கிறது. அவர்களால் கஸ்ஸாம அழிக்க முடியல, அதனால பொதுமக்கள் மீது இந்த அநியாயத்தை செய்துவிட்டு வெளியேறி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரம் இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது. அதாவது இன்றைய தினம் சீனாவினுடைய அதிபர் ஜி ஜின்பிங் அவங்க என்ன செஞ்சிருக்கிறார்னா பெய்ஜிங்ல, சீனாவினுடைய தலைநகர் பீஜிங்ல இன்றைய தினம் அரபு தலைவர்களோடும் அரபு ராஜதந்திரிகளோடும் ஒரு முக்கியமான கூட்டத்தை நடத்தி இருக்கிறார், ஒரு மாநாட்டை நடத்தி இருக்கிறார். அந்த மாநாட்டிலே இன்றைய தினம் பேசிய சீனாவினுடைய அதிபர் அவர்கள் மிக தெளிவான ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார். காசாவுக்காக பொதுவான குரலில் நாம் அத்தனை பேரும் ஒன்றிணைய வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார். இது சாதாரணமாக சீனா இப்படி ஒன்று சொல்லி இருக்குதுன்னு கடந்து போகிற விஷயம் அல்ல. அல் ஜசீரா இன்றைக்கு பலமுறை பிரேக்கிங் நியூஸாக இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் இந்த சீனாவினுடைய தலையீடுங்கிறது இதில் ரொம்ப முக்கியமானது. அந்த அடிப்படையில் வேற இப்போ ரஷ்யாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வெளிப்படையாக பலமுறை இதற்கான ஆதரவு தளங்களை ஆதரவு குரல்களை அவர்கள் எழுப்பி இருக்கிற அதே
நேரத்தில் ரஷ்யா இப்படி மாநாடு நடத்தலைன்னாலும் ஹமாஸினுடைய தலைவர்களை 2 அல்லது 3 தடவைகள் அழைத்து நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் என்கிற ஆதரவையும் தெரிவித்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் அவங்க ஆதரவு தெரிவித்த அதே நேரம் இன்றைய தினம் சீனா செய்திருக்கக்கூடிய வேலைதான் வெளிப்படையாகவே அரபு நாட்டுடைய தலைவர்களை அழைத்து வைத்து நாங்கள் அரபு நாடுகளோடு இருக்கிறோம், நாங்கள் காசாவோடு இருக்கிறோம், காசாவுக்கான பொது தீர்வை கொண்டு வர வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கிறோம் என்று அறிவித்திருப்பது மட்டுமல்லாமல் இன்றைக்கு சீனாவினுடைய அதிபர் சொல்லுகிற ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொல்லி சொன்னா, ஐநாவினுடைய பாலஸ்தீனத்திற்கான உதவி மையமாக இருக்கக்கூடிய UNRWA-க்கு கிட்டத்தட்ட $3 மில்லியன் நாங்கள் முதல் கட்டமாக வழங்குகிறோம் என்கிற அறிவிப்பையும் அவர் விடுத்திருக்கிறார். அதே நேரத்தில் சீன அரபு நாடுகளுடைய ஒத்துழைப்பு மன்றத்தில் உரையாற்றும் போது அவர் தொடர்ந்து சொல்லுகிறார், அரபு உலகத்தோடு நெருக்கமான உறவுகளை பேணுவதற்கு நாங்கள் விரும்புகிறோம், உங்களோடு இணங்கி செல்வதற்கு நாங்கள் விரும்புகிறோம், பாலஸ்தீன அகதிகளுக்கான UNRWA-க்கு நாங்கள் தொடர்ந்து உதவ விரும்புகிறோம் என்று சொல்லுகிற அவர் காசாவை மீண்டும் புனரமைப்பு செய்வதற்கு கண்டிப்பாக எங்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும், நாங்கள் உங்களோடு நிற்போம், காசாவை மீண்டும் புனர் நிர்மாணம் செய்து பழைய காசாவாக உருவாக்குவதற்கு நாங்கள் துணை நிற்போம் என்று சொல்லுகிற அவர் தொடர்ச்சியாக சொல்லுகிறார், பாலஸ்தீனம் என்பதற்காக வேண்டிய பாலஸ்தீனத்தினுடைய அனைத்து நலன்களுக்காகவும் எங்களுடைய கை உங்களுடைய கையோடு இருக்கும், நாங்கள் உங்களோடு இணங்கி போவோம், ஒரு சுதந்திரமான பாலஸ்தீன அரசை நிறுவுவதற்காக ஐக்கிய நாடுகள் சபையில் முழு அங்கத்துவத்தை பாலஸ்தீனத்திற்கு பெற்றுக் கொடுப்பதற்காகவும் சீனா எப்பொழுதும் துணை நிற்கும் என்பதை திட்டவட்டமாக அழுத்தம் திருத்தமாகவே அறிவித்திருக்கிறார் ஜி ஜின்பிங், சீனாவினுடைய அதிபர். இதற்கு முன்பதாக சீனா அபிஷியலாக வெளியுறவு அமைச்சரை வைத்துத்தான் இந்த செய்திகளை எல்லாம் சொல்லியிருந்தது. இன்றைக்கு சீனாவினுடைய அதிபரே வெளிப்படையாகவே இந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறார். இது சர்வதேச மட்டத்திலே மிகப்பெரிய ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது. ரஃபா மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி கொண்டிருக்கும் போது சீனாவினுடைய இந்த அறிவிப்பு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அதே நேரம் இரு நாட்டு தீர்வு, பாலஸ்தீன தனியான சுதந்திரம் கொடுக்கப்பட்டு பாலஸ்தீனத்தையும் தனிநாடாக ஆக்குகிற இரு நாட்டு தீர்வு என்பது அசைக்க முடியாத தீர்வு, அதை செய்தே ஆக வேண்டும் என்றிருக்கிறார் சீனாவினுடைய அதிபர். இது இன்றைக்கு ஹமாஸ் மட்டுமல்ல பலராலும் வரவேற்கப்பட்டிருக்கிறது. மனிதநேயத்தை விரும்பக்கூடிய பல பேரும் இந்த அறிவித்தலை வரவேற்றிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதனுடைய வீடியோக்கள் எல்லாம் அரபு ஊடகங்கள் இன்றைக்கு சிலாகித்து வெளியிட்டு வரக்கூடிய நேரத்தில் ஒரு முக்கியமான பிரச்சனை எழும்பி இருக்கிறது. இதை நீங்க இந்த மேப் ஊடாக புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு முக்கியமான வரலாற்று ஆதாரமாகவும் இருக்கிறது. இந்த செய்தியை புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா தான் அடுத்தடுத்து என்ன நடக்க போகிறது என்பதை நாம் அனுமானிக்க முடியும். அந்த அடிப்படையில் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா, பிலடெல்பி என்கிற ஒரு காரிடோர் இருக்கிறது, ஒரு பஃபர் ஜோன் இருக்கிறது. அந்த பஃபர் ஜோனை கைப்பற்றிக் கொள்வதற்கு தற்போது இஸ்ரேல் முனைந்து வருகிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாக இருக்கிறது. இந்த கலர்ல தனியாக இருக்குதா இல்லையா இந்த பகுதி தான் இந்த பிலடெல்பி காரிடோர் என்று அறிவிக்கப்படுகிறது. இது ஒரு பஃபர் ஜோனாக இருக்கிறது. இந்த பகுதியை நீங்க பார்த்தீங்கன்னா முழுவதுமாக காசா, இது முழுவதுமாக காசாவாக இருக்கிறது. இந்த இடத்துல கரேம் அபு ஷலேம் வாயல் இருக்கிறது. இந்த இடத்துல ரஃபா கிராசிங் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இது முழுவதுமாக எகிப்து ஈஜிப்டாக இருக்கிறது. இது கடற்பரப்பாக இருக்கிறது. இந்த இடத்துல இந்த கலர்ல இருக்குதா இல்லையா, இந்த இடம்தான் பிலடெல்பி காரிடோர் என்று அழைக்கப்படக்கூடிய இடமாக இருக்கிறது. இந்த காரிடோர்ல என்ன பிரச்சனை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு ஒரு வரலாற்று பின்னணி இருக்கிறது. அதாவது 1979ஆம் ஆண்டு இந்த இடம் 1965களில் நமக்கெல்லாம் தெரியும் 6 அரபு நாடுகள், எகிப்து உள்ளிட்ட அரபு நாடுகள் போய் இஸ்ரேலுடைய கோலான் படையணியிடம் தோல்வி உற்றார்கள். இஸ்ரேல் எகிப்து உள்ளிட்ட பல நாடுகளின் பல பகுதிகளை கைப்பற்றி கொண்டது. அதற்கு பிறகு 1979ஆம் ஆண்டு இஸ்ரேலுக்கும் எகிப்துக்கும் இடையிலே ஒரு ஒப்பந்தம் கொண்டு வரப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் தான் இந்த பிலடெல்பி காரிடோர் அமைக்கப்பட்டது. அதாவது இந்த எல்லை வரைக்கும் இதெல்லாம் காசா உள்ளிட்ட முழு பகுதிகளையும் இஸ்ரேல் கட்டுப்படுத்தும். இது அப்படியே ரஃபா உள்ளிட்ட, அதாவது இந்த பகுதி எகிப்தினுடைய முழு பகுதிகளும் எகிப்தினுடைய பகுதிகளாக இருக்கும். இந்த பகுதி இந்த இடத்திலிருந்து ஆரம்பித்து இந்த இடம் வரைக்கும் 14 கிலோமீட்டர்கள் இருக்கக்கூடிய பகுதி. இந்த 14 கிலோமீட்டர்கள் இருக்க கிட்டத்தட்ட 8.7 மைல், 14 கிலோமீட்டர்கள் இருக்கக்கூடிய பகுதி இது. இந்த பகுதிகளை எகிப்தும் இஸ்ரேலும் கண்ட்ரோல் படுத்தும். ஏன்னா
இது வந்து இஸ்ரேலுடைய கண்ட்ரோலில் இருக்கிறதுனால, இந்த பகுதி எகிப்தினுடைய கண்ட்ரோலில் இருக்கிறதுனால இந்த பகுதி இரண்டுக்கும் பொதுவானதாக இருக்கும் என்றுதான் அந்த ஒப்பந்தத்திலே முடிவெடுக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் அந்த பொதுவாக இருக்கும் என்று சொல்லப்பட்டாலும் இந்த கலர் அடித்த பகுதி இருக்குதா இல்லையா, 14 கிலோமீட்டர் பகுதி, இந்த பகுதிகளுக்குள்ள எகிப்தினுடைய இராணுவத்தை சேர்ந்த 750 பேர் இந்த இடத்திலே காவலுக்கு நிற்பார்கள். 14 கிலோமீட்டருக்குள்ள 750 இஸ்ரேலிய, அதாவது எகிப்து இராணுவம் பாதுகாப்புக்கு இருக்கும். 1979 இருந்து 2005 வரைக்கும் இதுதான் நிலைமையாக இருந்தது. 2005ஓட இந்த பகுதிகளில் இருந்து, காசா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் மீட்டெடுக்கப்படுகிறது. மீண்டும் அவங்க தங்களுடைய இராணுவத்தை வித்ட்ரா பண்றாங்க. வித்ட்ரா பண்ணத்தோட 2007ஆம் ஆண்டு காசாவில் தேர்தல் நடத்தப்படுகிறது. அந்த தேர்தலிலே ஹமாஸ் வெற்றி அடைகிறது. ஹமாஸ் வெற்றி அடைந்ததோடு இந்த பகுதிகள் முழுவதுமாக, முழு காசாவும் ஹமாஸுடைய கண்ட்ரோலுக்குள்ள வருது. ஹமாஸினுடைய இராணுவம் இந்த பகுதிகளை கண்ட்ரோல் பண்ண வரும்போது இங்க நிறுத்தப்பட்டிருந்த 750 எகிப்திய இராணுவத்தை எகிப்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை கணக்கெடுக்காம வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ரஃபா கிராசிங்ல மட்டும்தான் அவர்களுடைய இராணுவம் நிலைநிறுத்தப்பட்டிருந்தது. அந்த இடத்துல இருந்து உள்ள வரும்போது இவங்க எகிப்திட்ட, இஸ்ரேல்கிட்ட கேட்டுட்டு உள்ள ஆக்களை விடுவாங்கங்கிற மாதிரி இருந்தது. அப்ப எதுக்கு இந்த பிலடெல்பி காரிடோர் அமைக்கப்பட்டது என்று சொன்னால், எகிப்தில் இருந்து தரை வழியாக காசாவுக்குள்ள எதுவும் வந்துவிடக்கூடாது, யாரும் ஆட்கள் வந்துவிடவும் கூடாது, ஆயுதங்கள் வந்துவிடவும் கூடாது என்பதற்காகத்தான் இதை அமைச்சாங்க. ஆனால் அது ஒன்றுக்கும் உதவாத ஒரு கிராசிங்காக மாறிவிட்டது. காரணம் என்னென்னா, இந்த பிலடெல்பி காரிடோர் அமைக்கப்பட்டதோட இங்கே இருந்த கஸ்ஸாம் பிரிகேடு என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஹமாஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தரைக்கு மேலே இல்லாமல் தரைக்கு கீழாக தேவையான அளவுக்கு ஆயிரக்கணக்கான சுரங்கங்களை அமைத்து கொண்டார்கள். எனவே சுரங்கங்கள் ஊடாக தேவையான அளவுக்கு அவங்களுக்கு அரிசி, பருப்பு, தேயிலை மட்டுமில்லை, ஆயுதம், இராணுவம் எல்லாமே அவர்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஹமாஸ் எதையுமே தரைக்கு மேலாக கொண்டு வருவதில்லை. இவ்வளோ அட்டாக் நடக்குதுல்ல, எங்கேயாவது ஹமாஸினுடைய இராணுவ வெஹிக்கிள் அழிக்கப்பட்டது, ஹமாஸினுடைய ஆயுத கிடங்களை ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு வரும்போது அழிச்சிட்டோம் என்றெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னா பார்க்க மாட்டீங்க. ஏன்னா ஹமாஸுடைய உலகமே தரைக்கு கீழாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது தான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ரஃபா கிராசிங்கை இஸ்ரேல் வந்து கைப்பற்றி வைத்திருக்கும் போது இப்போ இந்த அதாவது பிலடெல்பி காரிடோரை கைப்பற்றிக் கொள்வதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்தை கைப்பற்றினா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, காசா எங்க கண்ட்ரோலில் இருக்குது என்று அறிவித்துக் கொள்வதற்காக ட்ரை பண்றாங்க. அதனால் ஏற்பட்ட சண்டைகளில் ஒன்றுதான் 2 தினங்களுக்கு முன்பதாக எகிப்தினுடைய இராணுவத்தை சேர்ந்த 2 பேர் கொல்லப்பட்டதும், தற்போது எகிப்தும் இஸ்ரேலும் முரண்டு பிடித்துக் கொண்டு நிற்பதும் இந்த அடிப்படையில் தான். எது எப்படி போனாலும் இந்த இடத்தை அவர்களுடைய இராணுவத்தை கொண்டு வந்து நிறுத்துறதுனால ஹமாஸை முடித்து விடலாம், அழித்து விடலாம் என்பது பகல் கனவாக இருக்கும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதை நான் சொல்லலை. இன்றைய தினம் வார் கண்காணிப்பு அமைப்பு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த பகுதிகளில் கொண்டு வந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை நிறுத்துறதுனால, பிலடெல்பி காரிடோரை பஃபர் ஜோன் அவங்க கைப்பற்றுறதுனால ஹமாஸை கண்ட்ரோல் பண்ணலாம் என்று அர்த்தம் இல்லை என்று சொல்லி இன்றைய தினம் ISW என்கிற அமெரிக்காவினுடைய வார் கண்காணிப்பு அமைப்பும் CDPயும் இன்றைக்கு திட்ட தெளிவாக அறிவித்திருக்கிறார்கள். ஹமாஸ் காசா பகுதி முழுவதையுமே அவர்களுடைய கண்ட்ரோலில் தான் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய இராணுவம் திடீரென்று மேலே வருவார்கள், தேவையான விஷயத்தை செஞ்சுட்டு உள்ள போயிடுவாங்க. எனவே பூமிக்கு அடியில் இருக்கக்கூடியவர்களை பூமிக்கு மேலாக இருக்கக்கூடிய பகுதிகளை பிடிக்கிறதுனால இஸ்ரேலால ஒன்றும் செய்துவிட முடியாது என்பதை சொல்லுகிற அவர்கள் அதற்கு ஒரு உதாரணம் சொல்றாங்கன்னு கேட்டா, இப்ப ரஃபாவில் நடக்கிற சண்டை இருக்குது இல்லைங்க, அந்த சண்டையெல்லாம் வந்து ஏன் வான்வழியாக கூடுதலான தாக்குதலை முனைப்பு எடுக்கிறான்னு கேட்டா, ரஃபாவில் வீடுகளுக்கு உள்ள எந்த பகுதியில் சண்டை நடக்குதோ அந்த பகுதியில் வீடுகளுக்குள்ளெல்லாம் பயங்கரமான கன்னி வெடிகளை நகர்த்தி வைத்திருக்கிறார்கள். உள்ளே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் நுழையும் போது அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். இன்றைக்கும் ரஃபாவில் 2 வீடுகளுக்குள்ள நுழைந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய படைப்பிரிவுகள் 2 அழிக்கப்பட்டிருக்கிறது ரஃபா பகுதிகளிலேயே. இந்த மாதிரி நிலை இருக்கும் போது இதை கைப்பற்றினா என்ன, கைப்பற்றலாட்டி என்ன என்று சொல்லி வார் கண்காணிப்பு அமைப்பு இன்றைக்கு
சொல்லியிருக்கிறது. எது எப்படி போனாலும் இந்த பிலடெல்பி காரிடோர் என்பது என்ன என்கிறதுக்கான தகவலை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். இந்த வரலாற்றையும் தெரிந்து கொண்டிருப்பீர்கள். 1979 2005 வரைக்கும் இது நடைமுறையில் இருந்தது. 2005க்கு பிறகு 2007 நடந்த தேர்தலில் காசாவை ஹமாஸ் கண்ட்ரோல் பண்ணினதுக்கு பிறகு இதெல்லாம் அவங்களோட கட்டுப்பாட்டுக்கு வந்தது. இப்பொழுதும் இந்த பூமிக்கு கீழ்ப்பகுதியெல்லாம் ஹமாஸுடைய கண்ட்ரோல் தான் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்படியான நேரத்தில் தான் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை பகுதிகளில், வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் இன்றைய தினம் 2 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரம் காசாவுக்குள் இன்றைக்கும் வளமை போன்று பலவிதமான தாக்குதல்களையும் நடத்தி கொண்டிருக்கிறது கஸ்ஸாம் பிரிகேட் உள்ளிட்ட படைப்பிரிவுகள். இங்க நீங்க பார்க்கலாம், பெரிய அவர்களுடைய ஹெலிகாப்டரை கொண்டு வந்து இறக்கி அவர்களுடைய ஆட்களை, செத்து போனவர்களுடைய சடலங்களை தூக்கி கொண்டு செல்கிற காட்சிகள் இன்றைக்கு நிறையவே இடம்பெறுகிறது. மட்டுமல்லாமல் இன்றைக்கு அவர்களுடைய அப்பாச் ஹெலிகாப்டரும் இன்றைய தினமும் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய வீடியோக்கள் வெளியாக இருக்கிறது. அதை நம்ம தனியாக பார்க்க இருக்கிறோம். இன்றைய தினம் வழக்கமான 60 கலிபர் ரக மோட்டார் குண்டுகளை நாங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தின் மீது ரஃபாவுக்கு மேற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய சோரோ பகுதிகளில் வீசி இருக்கிறோம், அதிலே பல பேரை அழித்திருக்கிறோம் என்கிற செய்திகளை அல் குதுஸ் படையணி வெளியிட்டிருக்கிறார்கள். அதே போன்று இன்றைக்கு அல் கஸ்ஸாம் பிரிகேட் சொல்லியிருக்கக்கூடிய தகவல் என்ன சொல்றாங்கன்னா, ரஃபா நகரத்திற்கு கிழக்கே இருக்கக்கூடிய ஷோகா பகுதிகளில் இன்றைக்கு இருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய 2 படைப்பிரிவினுடைய வாகனங்களையும் படைப்பிரிவுகளையும் மொத்தமாக ஆர்பிஜி குண்டுகள் மூலமாக அழித்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அவருடைய வெஹிக்கிள்ஸ் அளிக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய 2 படைப்பிரிவுகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி அவருடைய படைப்பிரிவுகளே இன்றைய தினம் பல படைப்பிரிவுகள் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ரஃபா நகரத்தினுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய யாஃப்னா முகாம் பகுதிகளில் இன்றைக்கு அல் அப்து ஜபர் பகுதிகளில் ஊடுருவிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய வாகனங்கள் மற்றும் இராணுவத்தை மொத்தமாக அழித்து பின்வாங்க வைத்திருக்கிறோம் என்கிறார்கள் கஸ்ஸாம் பிரிகேடை சேர்ந்தவர்கள். அதே போன்று அல் குதுஸ் படையணி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் ரஃபா நகரத்துக்கு தெற்கே இருக்கக்கூடிய அல் கவுஸ் தளம் இன்றைக்கு இந்த பகுதிகளுக்குள் ஊடுருவிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தின் மீது சரமாரியான மோட்டார் குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக அறிவித்திருக்கிறார்கள். அதே போன்று அல் குதுஸ் பிரிகேட் சொல்லுகிற செய்தியில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரஃபா நகரத்தினுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய கவுஸ் தளத்திற்கு கிழக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய பகுதிகளில் டசன் கணக்கான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய வாகனங்களும் அவர்களுடைய பொருட்களும் அவர்களும் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல், கடுமையான மோட்டார் குண்டுகளால் சரமாரியான தாக்குதல்களை எங்களுடைய முஜாஹிதீன்கள் இன்றைய தினம் ஜூரோப் அருகே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இதை தொடர்ந்தும் பல செய்திகளை அவர்கள் வெளியிட வாய்ப்பு இருக்கிறது. இன்னைக்கு நிறைய வீடியோக்களையும் வெளியிட்டிருக்கிறாங்க. அங்கே காசாவிலே இருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் என்ன விதமான தாக்குதல்களை நடத்துகிறார்கள் என்பதெல்லாம் ரகசியமான ஒன்றும் கிடையாது. அப்படி அவங்க ஒளிச்சு மறைச்சு செய்கிற வேலை கிடையாது. அவங்க என்ன எல்லாம் நடத்துகிறாங்கிறத ஊடகங்களுக்கு அறிவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுடைய எக்ஸ் பக்கத்தில் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. பலவிதமான அல் ஜசீராவினுடைய அனைத்து அரபு பக்கங்களும் அதை வெளியிட்டுக் கொண்டே இருக்கிறது. மற்ற அரபு ஊடகங்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. பிரஸ் டிவி உள்ளிட்ட தொலைக்காட்சிகள் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே அங்கே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் அழித்து நொறுக்கப்படுவது ஒன்றும் ரகசியம் கிடையாது. அவர்கள் பொதுமக்களை கொன்று குவிக்கிறார்கள். இவர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை கொன்று குவிக்கிறார்கள். அதனுடைய வீடியோக்களை அவங்க வெளியிட்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்க ஒன்றுமே இல்லை, அப்படி எல்லாம் முடிஞ்சிருச்சு என்றெல்லாம் யாராவது சொன்னாங்கன்னா அவர்களுக்கு இதை பற்றிய விவரங்கள் தெரியவில்லை என்பதுதான் அர்த்தமாகும். சில வீடியோக்களை பார்த்து விடுவோம். இன்னைக்கு அல் குதுஸ் படையணி வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ நீங்க பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை சேர்ந்தவர்களை அவர்கள் அழிக்கிற காட்சிகளை தான் வெளியிட்டிருக்கிறார்கள். ஆட்கள் இருக்கிறதையும் காட்டுறாங்க. இங்க பாருங்க, அவர்களுடைய வெஹிக்கிள்ஸ் இருக்கிறது. இது புல்டோசர், அவர்களுடைய புல்டோசர்கள் இருக்கிறது. அதையெல்லாம் எப்படி அழிக்கிறார்கள் என்கிற காட்சிகளை தான் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். ஆயுதங்களை நமக்கு காட்ட முடியாது, சில காட்சிகளை மட்டும் நம்ம காட்ட முடியும். இங்கெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, இங்கிருந்து ஏவுகணை தாக்குதல் அவர்களை நோக்கி நடத்தப்படுகிறது. நடத்தப்பட்டு தான் அவர்கள் அழிக்கப்பட. இங்க பார்த்தீங்கன்னா ஏவுகணை தாக்குதல்கள் அவர்களுடைய கேம்புகளை நோக்கி நடத்தப்படுகிற காட்சிகளை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இங்க ஒரு இஸ்ரேலிய வாகனம் போய்கொண்டிருக்கிற அந்த வாகனத்தை நோக்கி அவர்கள் தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சிகளையும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். இப்படி சுற்றி சுற்றி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தை நோக்கி அவர்கள் தாக்குதல் நடத்தக்கூடிய காட்சிகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதே மாதிரி சராயா அல் குதுஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகளில் இன்றைக்கு மோட்டார் குண்டு தாக்குதல்கள் நிறையவே நடத்தப்படுகிற காட்சிகளையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். இதெல்லாம் நமக்கு உங்களுக்கு மொத்தமாக காட்ட முடியாது. நீங்க அல் ஜசீராவினுடைய அரபு பக்கத்திலே சென்று இவற்றை பார்க்க முடியும். அதே மாதிரி கஸ்ஸாம் பிரிகேட் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையை நீங்க பார்க்க முடியும். ஒரு வீடியோ, அந்த வீடியோவில் அப்பாச் வகை ஹெலிகாப்டர் இன்றைக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அப்பாச் வகை ஹெலிகாப்டர் செய்தி என்னன்னு கேட்டா, இவர்கள் இதில் இருக்கக்கூடிய ஒரு பலவீனமாக என்ன சொல்லப்படுது,
நடத்தப்படுதுன்னு சொன்னால் ஏவுகணை தாக்குதல் இதற்கு நடத்தப்படும் போது அதனால் டிடெக்ட் பண்ண முடியாது என்று சொல்லப்படுகிறது. இந்த அப்பாச்சி வகை ஹெலிகாப்டர்கள் தான் நிறையவே அங்கே யூஸ் பண்ணப்படுகிறது. அந்த ஹெலிகாப்டர் எப்படி சுட்டு வீழ்த்தப்படுகிறது என்கிற காட்சிகளை அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். இதை நீங்கள் பார்க்கலாம். இங்கே அவர்களுடைய ஹெலிகாப்டர் பறந்து கொண்டிருக்கும் போது இவர்கள் தாக்குதல் நடத்துகிறார்கள். இந்த தாக்குதல் நடத்துகிற காட்சியெல்லாம் காட்ட முடியாது. இதில் இங்கே பார்க்கலாம் நீங்கள் அந்த ஹெலிகாப்டர் சுடப்படுகிற காட்சிகள் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. திட்ட தெளிவாக ஹெலிகாப்டர் இங்கே தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறது. அதே மாதிரி இது ஹிஸ்புல்லாக்கள் இன்றைக்கு நிறைய தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே அவர்களுடைய ட்ரோன் அட்டாக்ஸ் நிறைய இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகள் மையாதீனும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. அதனுடைய காட்சிகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க. வளமை போன்று இன்றைய தினமும் ஹிஸ்புல்லாக்கள் நிறைய தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இதே நேரத்தில் இன்றைய தினம் ஹூதிகளுடைய தாக்குதல்கள் எதுவும் இதுவரைக்கும் பதிவு செய்யப்படவில்லை. இதற்கு பிறகு பதிவு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திர தேசமாக மாற வேண்டும் என்பதற்காக வல்ல ரஹ்மானிடத்திலே தொடர்ந்து கையேந்தி பிரார்த்தனை செய்யுங்கள். குனூத்துன் நாசிலாவை விடாது ஓதி வாருங்கள், அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி கேட்டு வாருங்கள் என்கிற கோரிக்கைகளோடு ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்கு குரல் எழுப்ப மறந்து விடாதீர்கள் என்கிற செய்திகளையும் கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹ்ரத் அவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். காப்போதர சாதாரண தர பரீட்சை எழுதிவிட்டீர்களா? இதோ ரைஸ் அப் அகாடமி வழங்கும் மாணவிகளுக்கான ஒரு அரிய வாய்ப்பு. உங்கள் அடுத்த இலக்கு என்ன? அடுத்து உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு வினாடியும் உங்கள் எதிர்கால வாழ்வை நிர்ணயிக்க போகிறது. அப்படியானால் இதோ உங்களுக்கு ஒரு நற்செய்தி. 2 நாள் வதிவிட ஆன்மீக மற்றும் வாழ்க்கை திறன் வாழ்வியல் பயிற்சி நெறிகள் முற்றிலும் இலவசமாக நடாத்தப்படவிருக்கும் இப்பயிற்சி நெறி இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் ஜூன் மாதம் 1 மற்றும் 2 திகதிகளில் ஒரக்கா போல நியூ ஃபாக்ஸ் ஹில் ரிசார்ட்டில் நடைபெறும். குறிப்பிட்ட எண்ணிக்கையுடையோருக்கே சந்தர்ப்பம் வழங்கப்படும். பயிற்சி நெறி இறுதியில் சான்றிதழ்கள் வழங்கப்படும். கலந்து கொண்டு பயன்பெற விரும்பும் மாணவிகள் பெயர் விவரங்களை வாட்ஸ்அப் செய்யுங்கள். வாட்ஸ்அப் இலக்கம் 0768574434. Rise Up Academy. If you can dream it, you can do it.